குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த புதிய ஆண்டினுடைய 6 மாதங்களை நாங்கள் செலவு செய்து 7வது மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி ராஜாதி ராஜாவாகி உண்மை தேவாதி தேவனாகி உண்மை நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு கூட நோக்கி பார்க்க, தொழுது கொள்ள, ஆராதிக்க தகப்பனே எங்களுக்கு இந்த காணொலி மூலமாக நீ கொடுத்த கிருபைக்காய் நமக்கு தோற்றுறோம். உலகமே பலவிதமான நெருக்கத்திலே, உபத்திரவத்திலே, கொள்ளை நோயிலே ஆண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேளையிலே நீர் எங்களுக்கு அடைக்கலமும் விலையும் அனுகூலமான துணையமானவராக இருந்து இம்மட்டும் எங்களை பாதுகாக்குவதற்காக தோற்றுறோம். எப்படி பாதுகாத்து வருகிறீர்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளின் மேல் தூக்கி சுமந்து ஒரு வண்ணமாக தகப்பனே எங்களை எல்லாம் நீ சுமந்து ஒரு கிருபைக்காக நமக்கு தோற்றுறோம். புதிய மாதத்தின் திருக்கரத்தில் கொடுக்கிறோம். தன்மையான வாக்குத்தத்த செய்திக்காக அன்றவர்களை கர்த்தருடைய பந்திலே நாங்கள் சேர முடியாவிட்டாலும் அந்த ஆராதனையை நாங்கள் கலந்து கொள்ள முடியாத ஆண்டவர்கள் கொடுத்த தன்னத்துக்காக நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். வந்து இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாப்பனை தனித்தனியை பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாத கற்பனை கொடுக்கிறோம். கொடியுள்ள நேரத்தில் தேவனுடைய கரங்களோடு கொண்டு ஒரு விடுதலை நாவி அபிஷேகத்தின் ஆவியினால் நிரப்பி ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தும்படி எங்கள் கர்த்தர் மீட்புமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்ந்த மனதோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய இந்த பரிசுத்த தெய்வீக ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் இருக்கிற இடங்களிலே வீடானாலும் அல்லது பொது இடமானாலும் நாம் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 333வது பாடல் எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடலை 333 எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கு இந்த பாடலை பாடுவோம். எங்கும் புகழ்
மீண்டுமாக ஒருமுறை உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாம் சார்ந்திருக்கிற சிஎஸ்ஐ அருள் தேவாலயத்தின் சார்பில் உங்கள் யாவரும் வாழ்த்துவதிலே அன்போடு கூட வரவேற்பதிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இதெல்லாம் மிகுந்த வருத்தமான ஒரு காரியம். பல மாத கணக்காக நாம் தேவனுடைய ஆலயத்திலே ஒருவரை சந்தித்து ஒருவரை பார்த்து தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு கடினமான ஒரு காரியம். உலகத்தில் இதோட ஒரு கடினமான காரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே கர்த்தர் தாமே சீக்கிரமாக இந்த கடினமான நேரத்தை மாற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆலயத்திலே தேவனை தொழுது கொள்ள முடியாத நேரத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஜெபிப்போம். இன்னைக்கு பார்க்கும்போது தொடர்ந்து 30ஆம் தேதியோடு நிறைவுடன் பார்த்தா தொடர்ந்து இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் திருப்பி இந்த ஊரடங்கு சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, நெருக்கமான நேரங்களை கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கட்டும். ஒரு புறம் இந்த நெருக்கடி, இன்னொரு பக்கம் கொரோனா வியாதி, எங்கு பார்த்தாலும் மிகவும் துரிதமாக ஆயிரக்கணக்கான மக்கள், இந்த உலக அளவில் பார்க்கும் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இதில் பீடிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தயவு கொண்டு அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய கருத்து நம்ம கொடுப்போம். அவருடைய திருக்கருத்திலே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து தேவனை ஆராதிக்கத்தக்கதாக நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே நம்முடைய ஆராதனை புஸ்தகத்தில் 5ஆம் பக்கத்திற்கு திருவிருந்த ஆராதனை முறையுடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் இருக்கிற சர்வ வல்லமை கடவுளே, நாங்கள் தேவத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உம்முடைய பரிசுத்தாவே இதெல்லாம் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணீர்களே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்களுக்கு பிரியமுண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, கர்த்தராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இருக்கிறவரே, பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாரசுக்கு வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள கூடி வந்திருக்கிறோம். ஆகவே உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவருக்கு கிட்டே செல்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவங்களை முழுதியத்தோடு உண்மையாய் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டுள்ளார். அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமை கடவுளோடு உறவாடி மறுபடியும் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சேர்ந்து செல்வோம். கடவுளாவே, உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். வழியில் கடவுள் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று விட மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை பெற்றுள்ளோம். என் பரிசுத்த நாமத்துக்கு மேலாகும்படி நாங்கள் இனி உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழகத்தில் உண்மையாய் மனம் திருமுறையாவிற்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வார சுமக்கருளை நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுக்கு பரிந்து பேசுவதாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வோல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தண்டத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாருக்கும் பாவ மன்னிப்பு சொல்லி மிகுந்த இருக்குமாய் வாக்குறுத்தம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவன் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சபைய தேசக்காரர்கள் வேத பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 22 வரை. The Gospel according to St. John, chapter 11, verses to 16. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறை வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்னுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களுக்கு வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போய் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுதோ அதை தேவன் நமக்கு அருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் என்பதை வாசிக்கூடிய தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வந்தாளுமே இந்நாளுமே உன்னாமமே என் தாபமே இந்நேரமே கண்பாருமே என் மேசையா உன்னாசையே கொண்டோசையா நான் பேசவே நின்னாசிதா நன்னேசமா சத்துருக்கள் சதிசே நித்தமேனே நெருக்குரா அத்தரிதா அடைக்கலம் தேவாவியே வரம் தாரும் இப்பாவி பாவம் தீரும் உஞ்சோதியின் ஒளி வீசும் எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பும் பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக முக்தோதரையா, இந்த புதிய நாளுக்காக முக்தோதரம் ஆண்டவரே, இந்த சபையின் வழியா நீ கொடுக்கிற வாக்கு தத்துவத்துக்காக நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். ஒருவேளை திரு உடலிலும் திரு உதிரத்தில் நாங்கள் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பலப்படுத்தும்படியாக தகவலை நீங்க எங்களோடு கூட பேச வேண்டுமாக சொல்லிக்கிறோம். நீங்க எங்களோடு கூட பேசுகிறப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் கீழ்ப்படிவதில் தான் எல்லா துதிகரமாக எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்ந்த மனத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு முறை உங்கள் யாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலும் நம்முடைய CSI அருளாலயத்தின் சார்பிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நெருக்கமான இந்த வேளையிலும் நாம் ஒருவேளை ஆலயத்தில் கூடி தேவனை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த காணொளி மூலமாக
அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஆராதனை நடத்தும்படியாக தேவன் நம்ம கொடுத்த கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இதற்கு உதவியாக இருக்கிற நம்முடைய செயலர் பொருள் அருமையான ஜெபரி போன்றவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் மூலமாக இந்த காணொலி வழியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சிறப்பு ஆராதனை நடத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. We expect the Lord and Savior Jesus Christ to get glorified His name. அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக நம்மை தாழ்த்தி அவருடைய கருத்தில் போட்டுக்கிறோம். நம்முடைய அருள் குடும்பத்தின் வழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு புதிய மாதத்திலும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோடு கூட நாம் நம்முடைய மாதத்தை துவங்குவோம். ஆகவே இந்த மாதத்தில் நாம் என்ன வாக்குத்தத்தத்தோடு செல்வோம் என்று சொல்லி காத்திருக்கிறதான வேளையில ஒரு அருமையான வாசிக்கின்ற பகுதி சுவிசேஷம், யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். The Gospel according to St. John, chapter 11, verse 22. இப்போது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்திடுவார். A new translation, இப்போதும் கூட நீ கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார். In English, John 11:22, I know that even now whatsoever thou will ask of God, God will give it thee. நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்திடுவார். Wonderful promises to God. தேவன் என்ன கேட்கலையோ that will be given to you. அது உனக்கு கொடுக்கப்படும், தந்திடுவார். யார் அவர் தரத்துன்னா, He is Almighty God, all powerful God, not mighty God. Mighty Godனா வல்லமையுள்ள தேவன். Almighty Godனா சர்வ வல்லமை. 93 வாசனம் சர்வ வல்லமை நிலையில் தங்குகிறார், உன்னதமான மறைவிலிருந்து சர்வருடைய தங்குவான்னு சொல்லி வாசிக்கிறார். ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறதுனால இந்த புதிய மாதத்தில் நாம் தேவனை கேட்கிறதில்ல ஏதோ அதை தேவன் நமக்கு தந்தரிடுவோம். அவர் துதியும் கனமும் நிறைந்த ஆண்டவர், வல்லமை நிறைந்த தேவன். வசனம் என்ன சொல்லுன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கடலிட நிற்கும் என்று சொல்லி வாசிக்கிறார். இந்த பேசேஜ் எங்க வாசிக்கிறேன்னா, யோவானின் சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும் ஒரு அருமையான குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். பெத்தானியா என்ற இடத்துல ஒரு குடும்பம், 7 குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசர். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாமி எப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு போறாரோ அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிடுவாரு, அங்கே ஜெபம் பண்ணுவாரு, அங்கே இருப்பார். That's what not only the Bible says, but also all the critics and research people mention it. அதை குறிப்பிடுறாங்க. ஆகவே அந்த பெத்தானியாவில் அவ்வளோ புகழ்பெற்ற பிள்ளைகள் ஏசாமி அந்த வீட்டுக்கு போறாங்க, அதோட பெரிய பாக்கியம் தான். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில அங்கே என்ன தெரியாதுன்னா, அந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் அதிகமாக நேசித்த அந்த வீட்டில் லாசரு ஒரு நல்ல உற்ற நண்பன், அவன் அதிக வியாதிப்படுறான். This matter was brought to the notice of Jesus. அந்த அதிகாரத்தை முழுதும் படிக்கும்போது நமக்கு தெரியுது. அது கொண்டு போகும்போது ஆண்டவருக்கு தெரிய வருது. தெரிந்த பிற்பாடும் ஆண்டவர் துரிதமாக அங்கே வந்திருக்கலாம், ஆனால் வரல. 2வது, லாசரு மரித்து போனான். மரித்து போன செய்தி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் மரித்தவுடன் ஆண்டவர் லாசரு வீட்டுக்கு பெத்தானியாவுக்கு வரல. ஆனால் மரித்து 4 நாள் ஆன பிற்பாடு வராரு. அப்பதான் வரணும் சொல்லுச்சு. என்ன சொல்றாங்க? புக் John chapter 11 verse 21. மார்த்தாள் இயேசுக்கு வந்து, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்று சொல்லி தொடர்ந்து வந்தானா. அப்போது நீ தேவத்தை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம், அதை தேவன் நமக்கு தந்திருக்கிறான். அவனுக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ், என்ன நம்பிக்கைன்னா, தேவத்தை என்ன கேட்டாலும் அதை தந்திருவாருன்ற நம்பிக்கை. That's what we read in the book of John chapter 14 verse 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தந்துவிடுவேன். எதுக்கு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்படின்னு யோவான் 14:14 வாசிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வசனம் சொல்லுது. அதை விசாரிக்கிறதுனால நாம் அன்பாரோடு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிலர்கிட்ட பேச முடியாது,
ஒரு சிலர் கேட்க முடியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் கேட்க முடியாது. அவரே சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுகிறவனும் கண்டடைகிறான். ஆகவே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ சொல்லும்படியா எதிர்பார்க்கிறார். அதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்திருங்கள். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறாங்க. நம்ம கூட விசாரித்து வந்திருக்காரு. அதை யோசிப்போம், நம்ம எல்லாம் விசாரிக்கிறாங்களான்ட்டு. அப்புறம் அந்த லெட்டர் போடுவாங்க. அந்த லெட்டர் போட்டால் எல்லாரும் கேட்பாங்க, பெரியப்பா விடுக்கிறாரு, சித்தர் விடுக்கிறாரு, பிள்ளைங்க விடுக்கிறாரு. அதில் யார் பேரும் விட்டு போச்சு, ரொம்ப கஷ்டம் பற்றியா என் பேர் விட்டாங்களே, இந்த மறந்துட்டாங்களேன்னா. ஆனால் ஆண்டவர் மறக்கிறவரே இல்லை. வசனம் என்ன சொல்றா? இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You are not forgotten by me. அதாவது மறக்கப்பட்டு remembered by me. ஆண்டவர் நினைந்திருக்கிறார். அதனால தான் அவர் விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறார். தாசன் கல்யாணம் அந்த மாதாள் மரியாள் துக்கத்தோடு இருந்தாங்க. அந்த துக்கத்தில் வரும்போது தான் 33 வசனம், மரியாள் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்தார். You see that the Lord is a God of burden, compassion towards the people of Jews and Martha and Mary. அவங்களோடு கூட அழுதுதான் 35 வாசிக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவளோடு கூட இணைந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளோடு கூட கண்ணீர் விட்டார். ஆகவே பழைய பாட்டில் கூட தாவீதின் குமாரனாகிய சாலமோனை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுமானால், அந்த 1 ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். பழைய ஏற்பாட்டில் இது புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் தேவனாய கர்த்தர் தாவீதின் குமாரனாகிய சாலமோனோடு கூட தெளிவாக பேசினார். அப்போ அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ராஜா ஆர்டர் சொல்லு கேட்டு என்ன கேட்டிருக்கணும்? ஐயா, எனக்கு நிறைய சொத்து வேணும்னு கேட்டிருக்கலாம், எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டிருக்கலாம், எனக்கு நிறைய காலாட்படை வேணும். ராஜாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டிருக்கலாம். But this man's prayer was actually very simple prayer. That's what we read in the passage of 9. அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திடும், ஏராளமாக இருக்கிற ஜன யார் விசாரிக்க யாரால் ஆகுங்க. அவன் இந்த ஜபம் 10 வாசிக்கிறோம். இந்த சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஒருவேளை அவன் நிறைய ஆஸ்தி வேணும், அநேக பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாக்கா ஒரு ஆர்டர் பிரியமாக இருந்திருக்காரு. எனக்கு ஞானத்தை தாங்க, அடையாளத்துக்கு ஞானம் உள்ள ஒரு இருதயத்தை தாங்க, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. என்ன அருமையான வார்த்தை ராமன். இதுக்கு முன்னாலே இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த சாலமோன் த வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவனாய கர்த்தர் சாலமோன் கொடுத்தார். அவன் கேட்டது இந்த ஜபங்களை கூட நம்ம அநேக என்னோ கேட்போம். ஆண்டவருக்கு பிரியமானது என்னவோ, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறத செய்யறதில்லை, தேவனை துதிக்கிறதில்லை, தேவனை ஆராதி எடுத்த உடனே நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் வீட்டுக்காரர் ஆசீர்வதிங்க. அப்படித்தான் நம்ம விசாரிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ தெரியல. இங்கே ஜபத்துல தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனை துதிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். அவர் கொடுத்த ஜீவனுக்காக, அவர் கொடுத்த வாழ்வுக்காக. இன்னைக்கு எவ்வளோ காரியம் சொல்லிக்கிறேன். நீங்க பேப்பர்லயோ டிவிலையோ பார்க்கிறோம். கொரோனா வியாதினால லட்சக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உலக அளவில் பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிலாம் இருக்கும்போது ஆண்டவர் உன்னையும் நம்மையும் ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து விட்டாரு. அது தோத்திரம் பண்றோமா? அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. Forget not all his benefits.
எதையும் மறக்கூடாது, அது நினைவு பண்ணலாம். இதெல்லாம் நம்முடைய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி அவன் நன்மையினாலும் கிருபையினாலும் அப்படி சொல்றார். 103 சங்கீதத்தில் சங்கீதக்கார தேவனை துதிக்கும் போது அவன் சொன்னா, இட்ஸ் கிவிங் பொட்டன்ஷியல் சப்போர்ட்டிங் ரீசன்ஸ் வை we should praise God. அவர் கொடுத்த ஜீவனுக்காக, அவர் கொடுத்த வாழ்வுக்காக, அவர் கொடுத்த சுகத்துக்காக, அவர் கொடுத்த பலனுக்காக, இம்மட்டும் தேவன் சுகத்தோடு பலத்தோடு கிருபையோடு நம்மை தாங்கி வழிநடத்துவதற்காக. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த 2020ஆம் ஆண்டுல ஜனவரி மாசத்தை கண்டவங்க, இந்த ஜனவரி மாசத்துக்கு ஜூன் மாசத்துக்கு காணல, ஜூலை மாசத்துக்கு காணல. ஆண்டு எவ்வளவு கிருபையா நமக்கு இந்த 2020ஆம் ஆண்டுல ஜூலை மாசத்துக்குள்ள கடந்து வரும்படியாக ஆண்டுடைய பாதத்திற்கு முதல் நாள் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவருடைய கிருபைகளை இணைந்து உள்ளத்தின் ஆழத்தில் தோத்திரம் சொல்லலாம். அதான் சொல்ல, forget not all his benefits. அவர் செய்த சகல நன்மைகளையும் மறக்கப்படும். ஒரு நல்லது இனிமையான பாட்டு. Count your blessings and name them one by one. அவர் செய்த ஆசீர்வாதம் ஒன்றுனா சொல்லி தோத்திரம் சொன்னான். ஆண்டவரே மட்டுமா எனக்கு சொந்தத்துக்காய் தோத்திரம், கிருபைக்காய் தோத்திரம், நல்ல சுவாசிக்கிற அதுக்காய் தோத்திரம். ஒரு முறை நாங்கள் ப்ரேயர் நடத்துவோம். ஒவ்வொரு இன்ஸ்டாவும் எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ரேயர் நடக்கும். அது ஒரு ஹெட்மாஸ்டர் வருவார். அப்போ என்ன பண்ணுவார், அவர் ஷார்ட் சொல்லும்போது இன்னொரு பண்ணுறது, ஆண்டவரே நான் நல்ல யூரின் போகிற தோத்திர சுவாமி, நான் நல்ல கக்கா போகிற சுவாமி தோத்திர சுவாமினா நிறைய பேர் சிரிச்சாங்க. அப்போ அவருக்கு கோபம் வந்துச்சு. ஷார்ட் சொல்லி சொன்னார், சிரிக்கிற தேவ சமூகத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் யூரின் போக முடியாமல், கக்கா போக முடியாமல், நான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன். டியூப் வழியாக யூரின் போகிறாங்க, டியூப் வழியாக மோஷன் போகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஆள் இயற்கையாக இது கொடுத்தாரு. நான் தேவனை துதிக்க தாவியாடுன்னு சொன்னவர் ஒரு பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர். ஆகவே சாதாரணமான காரியமாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய மகிமை காரணம், கர்த்தருடைய நடத்தத்தை பார்க்கணும். ஆண்டவரை துதிக்க நான் அடைக்க ஜபத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துச்சு. அவன் கேட்டதுன்னா ஞானத்தை தான் கேட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஞானத்தை கொடுத்துட்டு 13ஆம் வசனம், ஏதோ நன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்து உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அவன் கேட்டது ஒன்று, பெற்றுக்கொண்டது அவன் கேட்டதையும் பெற்றுக்கொண்டான், கேளாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டான். அவன் ஜபங்களில் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கும்போது ஞானமுள்ளவர்களாய் கேட்க வேண்டும், கிருபையுள்ளவர்களாய் கேட்க வேண்டும். அவனோட ஜபத்தெல்லாம் கேட்கிற ஆண்டவர் ஒருவேளை சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய சமநோக்கு நற்செய்தி நூல்கள், சமநோக்கு நற்செய்தி நூல்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்களும் சமநோக்கு நற்செய்தி நூல்கள், சமநோக்கு சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க குருடனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதில் பகுதிகளில் வாசிக்கும்போது அவன் பிச்சை கேட்குறான், தெருவடியில் பிச்சை கேட்குறான். பிச்சை கேட்க மட்டும் குருடனாக இருக்கிறான். இது மத்தியில் அவன் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறான். இயேசுவான அந்த வழியை போறார் அப்படின்னு அறிந்து அவன் என்ன சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துறான். அப்போ பக்கத்தில் இருக்கலாம் அதற்றாங்க. ஏன்னா இயேசு சுற்றி எவ்வளோ ஜனங்க போகுது, எவ்வளோ பெரிய போது, நீ சாதாரண பிச்சைக்கார, நீ ஒரு குருடை சும்மா இருக்க அப்படின்னு அவன் சொன்னா, குருடை சும்மா தரேன் சொன்னாங்க. ஏன்னா நீ யாரன அவன் இன்னும் உரத்த சத்தத்தோடு கூட தாவீதின் குமாரனே சொல்லி அழைத்து ஆண்டவர் சத்தத்தை கேட்டான். குருடனுடைய சத்தம், ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டு என் ஆண்டவர் நின்று, வாட் டு யூ வாண்ட் மீ டு டு, அவனுக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியாது. அவர் குருடனுக்கு என்ன, காட் நோஸ் எவ்ரிதிங். ஆனால் நாம் பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் போல அவர் கேட்க முடியாது சொல்றாரு, நீ கேடு உனக்கு கொடுக்கறது. இங்கே கேடுங்களை கொடுக்கப்படுன்றார். இந்த குருடன் என்ன வேணும் கேட்க முடியாத அவர் சொல்றார், நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும் என்று அவன் சொன்னான். ஆண்டுடைய கிருபை கடந்து வருவது அந்த விசுவாசத்தின்படி அவன் பார்வையடைவதை நான் பார்க்கிறேன். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வரும்போது சாதாரண ஒரு எளிய ஏழை பிச்சைக்காரன், கண் தெரியாத ஒரு குருடன், தேவன் சொல்லுது
அவனுக்கு கூட கர்த்தர் இறங்கினாரா, அவனுக்கு கூட கிருபை பாராட்டினாரா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகள் அவருடைய வாக்குறுதியின்படியாக இந்த நாளிலே நீ ஆண்டவர்கிட்ட கேட்பதை எல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார். அவன் என்னெல்லாம் கேட்டான், சால்மன் ஞானத்தை தான் கேட்டார். அவன் கேட்டாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டான். இன்னுமா இதே குருடன் அவனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே நம்ம நம்பிக்கை ஆண்டுகளை வைத்து நம் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கிறது அர்த்தப்பட வேண்டும். லாசரு மரித்து 4 நாள் ஆகுது. யோவான் 17:39 வாசிக்கலாம். 4 நாள் ஆச்சுன்னா ஜென்ரலாக அந்த சரீரத்தின் நிலை என்னென்ன, அது பழைய நாட்கள் இப்போ தான் ஃப்ரீசர் வச்சிருக்கோம். பழைய நாட்கள்லாம் எப்பேற்பட்ட ஆள் மறைச்சாங்க சாயங்காலம் பொழுது சொல்லும் பாடி எடுத்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம். அந்த நாட்களில் என்ன சொன்னாங்க, பொழுது பிடிச்சியா நாத்தடியும் வாசல் பிடிச்சி எடுத்துருங்க பாடி எடுத்துருங்க அப்படின்னு. அந்த நாட்களில் எருசலேமில் இங்கே பெத்தானியாவில் லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆன பிற்பாடு ஆண்டவர் அங்கே போகிறாரு. அங்கே போனோன்னு அங்கே ஏன் 4 நாள் கொடுத்து பாருங்க கான்ட்ரவர்ஷி. இறையல் தான் இறையல் படி என்னன்னா, அந்த எரிசலோட ஒரு பழக்கம் இருந்துச்சு. மரித்த ஆவிகள் 3 நாள் வரைக்கும் அதை சுற்றிட்டே இருக்குமா. அவங்களுடைய பழக்கம் அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கிடையாது, அந்த ஐதீகம். ஆகவே ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாளுக்குள்ள வந்திருந்து அவர் இந்த அற்புதத்தை செய்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம தான் தெரியுமா இந்த ஆள் சுற்றிட்டு இருக்கோம், அந்த ஆள் லாசர் உள்ள வந்துட்டு சொல்லியிருக்கலாம். ஆகவே 3 நாள் கழித்து 4ஆம் நாள் தான் ஆண்டவர் வர. அங்கே வந்த உடனே அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வைத்திருக்கிற கல்லை வெளியே வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் மரித்து 4 நாட்கள் ஆன மகன் இந்த கட்டுகளெல்லாம் வந்து அவன் உயிரோடு கூட இந்த கல்லையில் வெளியே வந்தாங்க. அன்பான கர்த்தர்களே, தேவனுடைய பார்த்து வரும்போது மரித்தவரை உயிரடை செய்யக்கூடிய வல்லமை ஆண்டுக்கு வந்து மரித்த இயேசு உயிரோடு கெடுத்து போல இந்த நாளிலே அவர் நம்மை மேன்மையாக வைக்கிறாங்க. ஆண்டுடைய பார்த்து ஒரு நாளும் இருக்கல. தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நீ பட்டணத்தில் ஆசிரியப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசிரியப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாக ஒரு மிருகத்தின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற ஒரு தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டு சமூகத்தில் கேட்க முடியாது கடந்திருக்க சகோதரனே சகோதரி, இந்த வாழ்க்கை எவ்வளோ பாதைகள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்களும் நடக்க முடியாமல் போயிருக்கலாம், கேட்கப்படாமல் இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், கடன் தொல்லையா இருக்கலாம், வேலை இல்லாத காரியமா இருக்கலாம், திருமணமாகாத காரியமா இருக்கலாம், திருமணமாக குழந்தை இல்லாத காரியமா இருக்கலாம், வீடு கட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். அநேக வாரங்கள் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய நம்பிக்கை வைத்து அவர்கள் கேட்கிற எவ்வளவு பெற்றுக்கொள்ளான்னு சொல்லி வாசிக்கிறார். ஆக நம்பிக்கை யார் மேல் வைக்கணும், கர்த்தர் மேல் வைக்கணும். ஏன்னா அவர் தான் விசாரிக்கிற ஆண்டவர், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி நாளே அப்படின்னு ஆசைக்கிறேன். ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல சிறப்பான ஒரு பிடிஎஸ்டில் பணியாற்றி கொண்ட சென்னை பட்டணத்தில் பெரிய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், எனக்கு நெருங்கிய நண்பர். அவருடைய மனைவி அவங்க ஒரு பிடிஎஸ் மேக்ஸ் டீச்சர். அவங்க என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்கூலுக்கு கிடைச்சா டிரான்ஸ்ஃபர் நல்லா இருக்கவே எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூன்சி எம்எல்ஏ போய் பாருங்கள், அவர் உதவி செய்வாங்க. அவர் பார்க்க முடியாது, காலையில் இருந்து போனாங்க. அன்றைக்கி போனால் நாங்கள் சொன்னேன், இப்போ எம்எல்ஏ பார்க்கறதுக்கு லேட்டாக காலையிலே போய் பண்ணியாங்க. மறுநாள் அதிகாலையிலே இருந்து போனாங்க, சீக்கிரமாக போய் பார்த்துடலாம். அப்போ போனேன், ஐயா காலையில் இருக்கீங்க, தூங்குறாரு ஐயா, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. லேட்டாக போனால் நல்லா போயிருக்காரு.
முன்னாடி வந்து தூங்குறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஏதாவது சாப்பிட்டு சொன்னாங்கன்னா கடைசியில் ஒரு நாள் அந்த அதிகாரியை பார்த்துட்டு அந்த பெட்டிஷனை கொடுத்தார். அவருடைய மனைவியுடைய டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாக ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்பட்டது. அது ஒரு நிம்மதி கொடுத்துட்டோம். எப்படின்னா நம்ம ஐயா தன்னுடைய மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டாரு நம்பிக்கையில் வந்தார். டிரான்ஸ்ஃபர் போடப்பட்டது. தன்னுடைய மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்திருக்கிறதா ஊழியக்கார ஆசையாக போய் பார்த்தா அவன் மனைவிக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்குது. ரொம்ப துக்கமாக போச்சு. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, நான் உன்னை நம்பியிருந்தப்பா, கடைசி கைவிட்டீங்க, என் மனைவி டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல சுவாமி. ஆண்டவர் பேசுகிறாங்க, அந்த ஊழியக்காரோட பேசுங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னை தேடி ஓடி வருவா, நீ என்ன ஜெபம் பண்ணுவா, என்னை துதித்து பாடுவார். அவன் கடந்த நாட்கள் என்னாண்ட வரவில்லை, ஜபிக்கவும் இல்லை, என்னை துதிக்கவும் இல்லை. அந்த எம்எல்ஏ பார்க்கறதுக்காக காலத்தோடு ஓடினேன். நம்பிக்கை யார் மேலே இருந்தது யோசித்துப்பார். அப்போ தான் யோசித்தார், ஆமாம், நான் ஆண்டவரை துதிக்கவும் இல்லை, தேவனை ஆராதிக்கவும் இல்லை, தேவனை நம்பிக்கை வைக்காம அந்த சாதாரண ஒரு அரசாங்க அதிகாரி மேல் நம்பிக்கை வைத்தேன். நான் பெரிய தப்பு பண்ணேன். வேதம் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லது. அந்த வார்த்தை அவரோட பேசிச்சு. அந்த வார்த்தையில் தீர்மானித்துட்டேன், இனிமேல் என் மனைவியை டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாக எந்த ஒரு அரசாங்க அதிகாரியை போய் பார்ப்பதே இல்லை. கர்த்தர் ஒருவரை எனக்கு செய்யட்டும், கர்த்தர் ஒருவரே எனக்கு பரிகாரம், அவர் ஒருவரே ஜபத்தை எல்லாம் கேட்கிறேன். ஆகவே ஆண்டவர் ஒரு நாள் அந்த கைவிட மாட்டார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தை அர்ப்பணித்தார். நீ வெறும் இந்த கேள்வி சொன்னார். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியாக அருமையான மனைவிக்கு ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் கொடுக்கட்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு எந்த ஒரு மனுஷனையும் எந்த உலக பிரகாரமான அதிகாரத்தை பார்க்க காலங்கள் கடந்து போயிடுச்சு. நிலையான நேரத்தில் அந்த ஒரே ஒரு டீச்சருக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு. யார் அந்த டீச்சர் பார்த்தா இந்த அருமையான ஊழியக்காரனுடைய மனைவி. ஊழியக்கார மனைவி அவங்க எதிர்பார்த்த ஸ்கூல் வேறு, அதுக்கும் மிகவும் அருகாமலே இருக்கிற ஒரு ஸ்கூல். பெல் அடிச்சாக்கா வீட்டிலேருந்து கிளம்பி போகலாம், அந்த அளவுக்கு கிட்ட இருக்கிற ஸ்கூலில் அந்த அம்மாவுக்கு பணிமாதம் கிடைத்தது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லை, பேதது கர்த்தர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். யூ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அவர் ஒரு நாள் உங்களுக்கு கிருபையை வழங்காமல் இருப்பார். ஒரு ஆசை சுவாசம் உள்ள ஒரு மனுஷன் என்பதை பார்க்கலாம். கர்த்தர் பேர் பற்றதாக இருப்பதை நல்ல சொல்லி ஆசைக்கிறார். இந்த நாளிலே அருமையான தாசனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர், அதிசயங்களை செய்த ஆண்டவர், அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்த ஆண்டவர். இந்த நாளிலே பலவிதமான நெருக்கத்தோடு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர், அவருடைய விசாரிக்கிற ஆண்டவர், உன் துக்கத்தை எல்லாம் சுமந்தவர். வேதி சொல்லுது, அவர் பாரங்களை சுமந்தாங்க, உன் துக்கங்களை எல்லாம் சுமந்தாங்க. வருத்தப்பட்டு பார சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறை தருகிறேன் சொன்னாங்க. எனக்கு இடைப்பாறை தருகிறேன் ஆக்கினை ஈசானர்கள் அவரை நம்பலாம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே நாங்கள் அந்த மாசம் சொல்ல வாக்குத்தத்துக்கு போகிறது கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்திருவார். இந்த வார்த்தையினுடையாக கர்த்தருடைய ஆசிரியப்பார். ஜெபமில்லமா கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, கடந்த காலங்களுக்கு ஒரு ஆகிலும் கண்ணின்மணி போல பாதுகாக்கணும். எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு நாசமோசங்கள், எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு வியாதியின் கூறுகள் எல்லாவற்றுக்கும் வரைக்கும் காத்திருக்கிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினான், கிருபையினால் நிரப்பினான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். யோசுவாவின் புத்தகம் 1:5 நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தை முடிய வரையும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் சொன்னான். ஜபத்தை கேட்கிறது, கேளுங்கிடப்பது கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அருமையான பிள்ளைகள், லாசரு உயிரோடு வர முடியாது, வாஞ்சையோடு கூட காத்து கொண்டிருந்தாங்க. யூதர்கள் எல்லாரும் அழுதார், மார்த்தாள் அழுதார், மரியாள் அழுதார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவளோடு கூட சேர்ந்து அழுதா இயேசு கண்ணீர் விட்டா அப்படின்னு வாசிக்கிறார். உனக்காய் கண்ணீர் விடுக்கிறவர் உண்டானா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உனக்காய் விசாரிக்கிறவர் உண்டானா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் பாரங்கள், உங்களுடைய கவலைகள், என் கண்ணீர்கள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்து அவருடைய ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு கண்களை கலந்துவிட மாட்டார். கர்த்தருக்கு விசுவாசமாக இருங்கள், தேவனுக்கு விசுவாசமாக இருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமல் இருப்பதாக என்று சொன்னாங்க உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கர்த்தர் கொடுத்து எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பு நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதமாகிய இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதிக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து வந்த வண்ணமாக சுமந்து வந்தீரே. எவ்வளவு வேறுபாடுகள், எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் கடந்து வரும்படியாக தகப்பனே நீர் எங்களை சுமந்து வந்தீரே. உடைய ஆணி பாய்ந்த கரங்கள் எங்களை தாங்கியதற்காக தோற்றுகிறோம். நீதியின் வலது கரத்தினாலே ஆண்டவரை எங்களை தாங்கியதற்காக நன்றியோடு கூட வைத்திருக்கிறோம். இந்த நாடுகளுடைய திருச்சபையின் பிள்ளைகளை ஆசிரியர், சிறு குழந்தைகளை ஆசிரியர், வாலிப தம்பி தங்கச்சிகளை ஆசிரியர், வயதான அப்பா அம்மாவை ஆசீர்வதிக்கும்படியாக கட்டப்படுகிறோம். கர்த்தர் ஒருவரே பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லி உலகத்தில் காணப்படுகிற பயங்கரமான கொரோனா வியாதியிலிருந்து பிள்ளைகளை ஆண்டவரை திருச்சபை மக்களை தயவாய் நினைந்திருந்தபடியாக சிந்திக்கிறோம். தேசத்தை தடுத்தாட்களபடியாக சிந்திக்கிறோம். யாரால முடியாது. No government, no medicine, no doctors, no scientists can tell them that the Lord and Savior Jesus, the God, who Almighty, can do wonders, Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நீர் ஒருவரே கொரோனா வியாதியிலிருந்து தேசத்தை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி நீ பார்க்கப்படுகிறான். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் ஒரு விஷயம் கூட மன்னிக்க முடியாது கொடுக்கிறார். என்ன பாவமாய் இருந்தாலும் தயவாய் எங்களை மன்னித்து ஆட்கொள்ள முடியாது எங்களை தாழ்த்தி பார்க்கப்படுகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை மாத்திரமல்ல ஆண்டு காணொலி மூலமாய் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உடைய வல்லமைக்குள்ளாய் கடந்து வர முடியாது கொடுக்கிறோம். உடைய வல்லமையுடைய வாழ்க்கையை கடந்து வரட்டும், சரீரத்தை கடந்து வரட்டும், அற்புதத்தை நடப்பிக்க முடியாது பார்க்கப்படுகிறோம். விசேஷமாய் தாப்பனை என்னுடைய பேராயத்தின் கையில் கொடுக்கிறோம். என்னுடைய பேராயத்தினுடைய பேராயம்மா, ஆயர்கள், மிஷினரிமார்கள், என்னுடைய திருச்சபை சார்ந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் கட்டப்படுகிறோம். ஒவ்வொரு வாலிபர்கள், சிறார்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவருடைய கிருபையில் ஞானவர்கள் தந்திருக்க முடியாது ஆண்டவருடைய பார்க்கப்படுகிறோம். அழைத்த தேவனாக நீ உண்மையிலவாக இருப்பதற்காக தேவன் இறக்கத்துக்கு கிருபைக்கு பராமரிப்பாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகரமாக எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாசத்தினால் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல வல்லமையுள்ள பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காக நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமந்தனின் பரிசுத்தாவினாலே கன்னிமனானார், புதிய பிள்ளாத்துக்கால் பாடுபட்டு அடக்கம் எனப்பட்டார், வேத வார்த்தைகள் 3ஆம் நடத்தியிருந்தார், பரமத்திற்கு பிதாவை வழிபாடுகிறார், உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகனோடு வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனுமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தோற்கப்பட்டவருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த வசிக்கிறேன். நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக ஒருமுறை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த காணொலி மூலமாக உங்களை பார்க்கவும் தொடர்புகளும் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே இன்றைக்கு அநேக மக்களை எல்லாம் பார்க்கும்போது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது. வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய பேராயத்தில் சற்றேறக்குறைய 400-500 குருவர்கள், நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள், இப்படி ஏராளமான மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போது அவங்களோட சம்பளம் என்னன்னா நாம் கொடுக்குற ஒவ்வொரு சபைகளுக்கும் அசஸ்மெண்ட் தான். இன்னைக்கு நாம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 3-4 மாதங்கள் அசஸ்மெண்ட்டே கட்ட முடியல. ஏன்னா நம்ம ஆராதனை இல்லாதனால அநேக நம்முடைய காணிக்கைகளை, நம்முடைய தசம பாகங்களை, சந்தா அட்டைகளை பதிவு செய்யுங்க. ஆகவே உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்வதுன்னா நம்மளால் ஊழியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. எப்படியாவது ஊழியர்கள் தடையில் நடைபெறுவதாக உங்களுடைய சந்தா உரைகளை ஒரு பெட்டி உண்டு, இந்த பெட்டியில் கொண்டாந்து படைத்து ஊழியர்கள் தோல்வியின்றி நடைபெறுவதற்கு உதவி செய்வதாக நம்முடைய பேராயத்தின் வழியாக உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஜெபித்துக் கொள்கிற பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, ஆயர்களுக்காக, விசேஷம் எல்லா ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் சீக்கிரமாக சூழ்நிலைகள் மாறும். நம் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும் கர்த்தர் உதவி செய்வார். தயவுக்கு வெளியே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. ஒவ்வொரு மாப்பினர் கையை சோப்பினாலும் கை கழுவுங்க. மாஸ்க் இல்லாமல் வெளியே வராதீங்க. தயவுசெய்து நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் டிசீஸ், எப்படி ஒன்றே தெரியாது, எப்படியாவது கர்த்தர் தானே நம்ம காக்க முடியாது. அப்படி கருத்தில் நம்ம போடுவோம். கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிடப்பட்டோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவநாமத்திற்கு மகிமை விடாதபடியாகும், நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாகவும் நாம் யாவரும் எழுதுகின்றோம். தேவனே நாம் உடனடியில் இன்னும் நெருங்கி சேர்வதை நாவல் போகின்றது 169வது பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கு காணிக்கை அநேக வீட்டிலேயே ஆராதனை நடத்தி அந்த காணிக்கை கொண்டாந்து நம்ம ஆராதனை பெற்றிட போகிறது. எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டிலே ஆராதனை நடத்துறது தெரியல. ஆனாலும் இந்த காணிக்கையினாலே ஊழியர்களை தாங்க முடியாத நன்றாக நினைக்கிறோம். 169 தேவனை நாம் உணர்வுடைய இந்த பாடலை பாடி ஆண்டு மகிழ்ப்படுத்துகிறோம். கோவித்தொங்க நேரிட
பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா என்றன் தேவனே. பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா என்றன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதனாகச் செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் கேட்கவும், ஒருவேளை இந்த பந்தியிலே சேர முடியாவிட்டாலும் ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டவர்கள் கொடுத்த நல்ல கருணத்திற்காக கிருபைக்காக நமக்கு ஒத்துழையா. ஒவ்வொரு தனித்தனியும் பேர் பேருமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய நன்மையினால் கிருபையினால் முடிச்சுட்டுங்கப்பா. எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளை மாத்திரம் இல்லை, தேசத்தை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு அழிவினோடு ஓடிக்கொண்டிருக்கு. நாளைக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது. நாளைக்கு எத்தனை ஆயிரம் தெரியாது. நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் மறிக்க போறாங்க தெரியாது. நாளைக்கு யார் யார் பேர் அந்த பட்டியலில் வரும்போது தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமானவராக இருப்பதற்காக இந்த பிள்ளைகளை விசேஷமாக காத்துக்கணும். இந்த ரத்த கோட்டை கூட மூடி மறைத்துக் கொள்ள முடியாது ஏற்படுகிறோம். இந்த மாதம் நூறாக உடைய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்களை ஆசீர்வதிக்க முடியாது என்னை தாழ்த்து நினைக்கப்படும். தொடர்ந்து என்னுடைய இறக்கம் கிருபை பாதுகாப்பாக ஒவ்வொரு பிடித்திருக்க முடியும். ஏசு நாம் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் நிலத்திலாகவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இடமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலன் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்று இன்று சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்வோம். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருப்போம்.